ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அத்தியாயம் 14 இன் இவ் கொக்கிகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன் கொக்கிகள் எப்படி எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க. இன் என்பதற்கு சிறிய கொக்கி நேர்கோட்டுக்கு அவற்றின் கடைசியில் வலது வாட்டமாக சேர்த்து எழுதப்படும். இன் கொக்கி அப்படிங்கிறது நேர்கோட்டில் எப்படி எழுதுனா வலது வாட்டமாக, நேர்கோடாக இதனுடைய வலது வாட்டமாக எழுத வேணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பொன் கொடுத்துருக்காங்க. அப்போது பொன் இது நேர்கோட்டுக்குறி, இதில் வந்து வலது வாட்டமாக நம்ம இன் கொக்கி போடுறோம். டின் அப்படிங்கும்போது இந்த நேர்கோட்டுக்குறியில் வலது வாட்டமாக போடுறோம். பையன், பேன். இதே வந்து வளைவு கோடு அப்படிங்கும்போது உட்புறமாக சேர்த்து எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ மீன் கொடுத்துருக்காங்க, இல்லை மீன் மா போட்டு இல்லை இன் போடுவோம். மீன். நான் அப்படிங்கும்போது இந்த சைடு வளையும் போது இப்படி போடுவோம், நான். ஓகேங்களா? வலது வாட்டம்னா இப்படி போடணும் அப்படி இல்லை. ஓகேங்களா? வளைவு வாட்டத்தில் இந்த வளைவு கோட்டில் உட்புறமாக நம்ம எழுதுவோம். இதே வான் அப்படிங்கும்போது வா போட்டு அதில் இன், வான். தேன் அப்படிங்கும்போது தா போட்டு இன், தேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இது இன் கொக்கி, இது இவ் கொக்கி. இவ் கொக்கி எப்படின்னா இது இடது வாட்டமாக எழுத வேணும். இன் கொக்கினா வலது வாட்டமாக, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் கொக்கினா வலது வாட்டமாக எழுதுவோம், இவ் கொக்கினா இடது வாட்டமாக எழுதுவோம். பாருங்கள், நேர்கோட்டில் ரா கொடுத்துருக்காங்க, இவ் ராவ் இடது வாட்டமாக, ராவ். நெக்ஸ்ட்டு மீ யா இவ், மியாவ். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கொக்கி போட முடியாத இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல் ஸ்டாப் போடுவோம். ஓகேங்களா? நா வி நா இம், நவீனம். லா வா இங் கா இம், லவங்கம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், உயிரெழுத்து கடைசியாக வந்துச்சுன்னா நாம் வந்து ஃபுல் ஸ்டாப் போடுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் தேன், இன் கொக்கி போட்டிருக்கோம். இதே தேனி, இன்னு ப்ளஸ் இ, அப்போது நம்மளுக்கு வந்து உயிரெழுத்து வந்திருக்கு. தேனி அப்படிங்கும்போது உயிரெழுத்து வந்திருக்கு, கடைசி இ அப்படிங்கிறது. அப்போ வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் போட வேணும், தேனி. நெக்ஸ்ட்டு ராவ் அப்படிங்கும்போது இவ் கொக்கி போட்டிருக்கோம். ரவி அப்படிங்கும்போது இவ் ப்ளஸ் இ, அப்போ வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் போட வேணும். உயிரெழுத்து வந்துச்சுன்னா கடைசியாக நம்ம ஃபுல் ஸ்டாப் போட வேணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேரன், பே ரா இன், பேரன். மா ரா இன், மாறன். வீரன், வி ரா இன். ஓகேங்களா? இது வந்து ராவுக்கு அப்புறம் நம்ம இந்த இன் கொக்கி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பலன், பா லா இன், பலன். வேலன், வே லா இன், வளைவு கோட்டில் வருதுங்களா, காலன். நீலன். நெக்ஸ்ட்டு பொன்னாடை, போ இன், பொன் நா டை, பொன்னாடை. தேன் கூண்டு, தேன் கூ இண்டு, தேன் கூண்டு. வா வா நீ, பவனி. நெக்ஸ்ட்டு ஜீ வா நம், ஜீவனம். நான் ஸ்ட்ரோக் எப்படி போடணும்னு மட்டும் சொல்கிறேன், இந்த பொசிஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நோ இன் பு, பொசிஷனெல்லாம் எப்படி எழுதுவேன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆல்ரெடி நான் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் எழுதுங்க. நான் ஸ்ட்ரோக் மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஜே இன் மம். நெக்ஸ்ட்டு சி நீ வா சா இன், சீனிவாசன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பயிற்சி 43 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அனந்தன், ஆ நா இன் தன், அனந்தன். கு இன் று, குன்று. ஆ வா இன், அவன். து இன்பம்
துன்பம். ஆ ரி வா கம் அறிவகம். ரா ஜி இவ் ராஜீவ். ஆ ரி வி இக்கை அறிவிக்கை. ப இன் மை பன்மை. பி மா இன் பீமன். பெரு இம்பான்மை பெரும்பான்மை. இது பெரு இம்பான்மை பெரும்பான்மை. சி தா நா இம் சீதனம். மை இன் தன் மைந்தன். கா வா இர் சி கவர்ச்சி. ஜீ வ ந தி ஜீவநதி. ஐ இம் போட்டு இன் ஐம்பொன். நெக்ஸ்ட் பாருங்க. து நை வா இன் துணைவன். நெக்ஸ்ட் பாருங்க. மன்னன். மா இன் நன். மா போட்டு இதுலேயே இன் வந்துடுது. நெக்ஸ்ட் நா போட்டு இன் மன்னன். இ டை வே லை இடைவேளை. மா நீ தன் மனிதன். பா வா நீ பவானி. நெக்ஸ்ட் பாருங்க. ரா இஸ் தா கா கலீன். இங்கே கலீன் கலீன். ஓகேவா. கல் போட்டு இன். ரா இஸ் தா கா லீன் கலீன். நெக்ஸ்ட்டு பா கை வன் பகைவன். கா தி ரா வன் கதிரவன். கா வா நீ கவனி. ஆ டி வா நா இம் அடிவானம். ஆ ரா வா ரா இம் ஆரவாரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.